புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ராமநாதபுரத்தில் தமிழக வைகை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நெல், மிளகாய் நிவாரணத் தொகை மற்றும் பயிர் காப்பீடு தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்து தமிழக வைகை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பாக்கியநாதனிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல், மிளகாய் பயிரிட்டு இடியுடன் கூடிய கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய இடங்கள் மழைநீரில் அழிந்ததால் அதற்காக நிவாரண உதவித்தொகை மற்றும் பயிர் காப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்டமான போராட்டங்களை தமிழக விவசாய சங்கம் சார்பில் போராட்டங்களை நடத்திய பின்பு தற்பொழுது கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு பாக்கியநாதன் அவர்கள் நம்ம எடுத்திருக்கிறார். இது கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய 5 அம்ச கோரிக்கை என்ன? இதுல என்ன பண்ணிக்கிட்டீங்க? கடந்த ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்துல பருவம் தவறி பெய்த மழையால அறுவடைக்கு தயாரிந்த நெல் 78,000 ஹெக்டேரு மீண்டும் முளைச்சு பயிராயிருச்சு. முளைச்ச பயிரோட மாவட்ட ஆட்சியர் ஆபீஸ்ல ஒப்பாரி போராட்டம் வச்சோம். தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறை அதிகாரிகளை முளைச்ச பயிருக்கு நிவாரணத்துக்கு எழுதி அனுப்பிட்டோம், உடனடியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமா ஹரிச்சந்திரன் மயானுடைய கதையத்தான் சொல்லிட்டே இருக்காங்க. அதை போல 16,500 ஹெக்டேர் பரப்பளவில் 11 வட்டங்கள் இருக்கிற மிளகாய் விவசாயிகள் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. அழிஞ்ச சோடபத்துல வாங்குறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வக்கில்ல, வாய்ப்பில்ல, சந்தர்ப்பம் இல்ல, சூழ்நிலை இல்ல. இப்ப பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகள் ஏக்கர் ஒண்ணுக்கு 1,500 ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கட்டுறது. அந்த தொகையை கூட கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மனம் இல்லையா, இல்ல அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்படின்னு தெரியல. அதனால விவசாயிகளுக்கு தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையை கொடுக்கணும், விவசாயிகளுக்கு அழிவு காசை கொடுக்கணும், விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும். 20 இடங்கள்ல கைட்டோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற சுல்தான் கபடியினுடைய ONGC ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் கெஜெட்ல வெளியிடணும். ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும். 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கொட்டும் மழையில பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் மிளகாய் விவசாயிகளுடைய தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் காலதாமதப்படுத்தாம பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகையும் பயிர் காப்பீடு தொகையும் வழங்குவேன்னு உத்தரவாதம் கொடுத்தாதான் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்துடைய போராட்டம் விலக்கப்படும். அதுவரை தொடர்ச்சியாக மழையில நனைந்து கொண்டு எங்களுடைய உண்ணாநிலை போராட்டம் தொடர்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது மழையில் நனைந்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையால் கடுமையாக நெல் விவசாயம், மிளகாய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய அடுத்த கட்ட விதை நெல்லுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொட்டும் மழையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்புடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காணப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.